ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சீரீஸில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிப் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணணுன்னாக்கா அட்லீஸ்ட் நீங்கள் அது வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து அது நீங்கள் வந்து போட்டிருக்கணும். அப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணணுமே. ஏன்னாக்கா அது வரைக்கும் வாஷ் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து ஷாம்பூ தான் யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணணும். ஒரு ஷாம்பூ எடுத்து அதை வந்து பக்கெட் தண்ணியில் போட்டு அதை நைஸ், அப்புறம் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு உடனே எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜென்டில் வாஷ் பண்ணாக்கா அது வந்து அதோட கலர், அந்த பீட்ஸோட கலர் அப்படியே இருக்கும். ப்ளஸ் அதை வந்து உடனே அதை போட்டு பிழியாமல் அழகாக அதை ஜென்டிலாக எடுத்து தண்ணி வடிகிற வரைக்கும் ஒரு ஹேங்கரில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா ஒரு 2-3 நாள் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து மடித்து வச்சுக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலும் அது வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் செகண்ட் வாஷ் பண்ணணும். அதை வந்து போட்டுட்டு உடனே வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டடான ப்ளவுஸ். ஸோ அதுக்காக அது வந்து 10 to 15 டைம்ஸ் நான் போட சொல்கிறேன். எப்பொழுதுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஏர் டைட் பிளாஸ்டிக் பேக்கில் தான் போடணும். இல்லைன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கு. ஸோ இதில் வந்து ஜிப் இருக்கும், இந்த மாதிரி மூடன மாதிரி இருக்கணும் இந்த பேகு. ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்து நீங்கள் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நீங்கள் போட்டு காய வச்சுட்டு வெளியில் போட்டுட்டு போயிட்டு நீங்கள் காய வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அதில் மடித்து வச்சுட்டிங்கனாக்கா அது அப்படியே பத்திரமா இருக்கும். இல்லைனாக்கா அந்த பீட்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும்னா எந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. ப்ளஸ் உங்களுக்கு வேறு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.